الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى وقال تعالى أيضا اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون وقال تعالى أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من خاف أدرك ومن أدرك بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணை ஸலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீது உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியெடுக்கும் அப்பால் உங்களுக்கும் நன்மையுடன் கட்டளையிடுகிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன், மேலானவன், கண்ணியமானவன், சகல படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், சகல படைப்பினங்களுடைய முழு மனித சமுதாயத்துடைய ஈடேற்றத்துக்குள்ள வழியை காட்டிக் கொடுத்தவன், மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பம் என்னவென்றால், அவனால உருவாக்கப்பட்ட மனிதன், அவனால படைக்கப்பட்ட இந்த மனிதன், இவன் இந்த உலக வாழ்க்கையிலையும் நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுக்கு அடுத்திருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை, அறிவுரிமையில்லாத வாழ்க்கை, எந்த கண்களும் கண்டில்லாத, எந்த காதுகளும் கேட்டில்லாத, எந்த மனிதனுடைய உள்ளத்தை ஊசலாடியில்லாத அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே அந்த நிரந்தரமான இன்பங்களை, அந்த சொர்க்க இன்பங்களை இந்த மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாம் இருக்கும். அதனால நிச்சயமான சகோதரர்களே, என்னென்ன சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறாரோ, எதையெல்லாம் அவன் ஏவிருக்கிறாரோ, நிச்சயமாக அவனால ஏவப்பட்ட அத்தனை ஏவல்களையும் அவ்வளவு சட்டங்களையும் நலவுகள், கைகள், முன்னேற்றங்கள், பழக்கங்கள், சந்தோஷங்கள், வெற்றிகள் மறைந்திருக்கிறது. அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ, அதிலே வெற்றிகள், அறிவுகள், நாசங்கள், கேவலங்கள், கைசேதங்கள், தண்டனைகள், வேதனைகள் மறைந்திருக்கிறது. அதெல்லாம் உடனடியாக காட்டுகிறேன். அல்லாத ஒவ்வொரு கட்டளைகள் என்னென்ன ஏவிக்கிறானோ அதனுடைய லாபத்தை உடனடியாக காட்டுங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்களே, பெரிய பெரிய விளக்கங்கள் எல்லாம் சொல்றீங்களே, அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் சொல்றீங்களே, அதெல்லாம் உடனடியாக காட்டுங்க. அதே போல சகோதரர்களே, செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள், மாற்றமான செயல்கள், அறமான செயல்கள், அதுல அறிவு நாட்டங்களை உடனடியாக காட்டுங்க. அதை காட்டுங்க. அதை
எல்லாரையும் எல்லாம் அழைத்துதான் வைத்திருக்கிறார். ஒருவர் சொல்ல போறாங்க, ஒருவர் சொல்லுவாங்க, பாருங்க இப்போ தவறு செய்ய போறேன், பார்க்கவே என்ன நடக்குது, அப்படி நடக்குதா என்று நான் செஞ்சு காட்டுவேன், பார்க்கவே என்று உடல் செய்வார் இல்ல. அல்லா ஒரு சிஸ்டம் வந்து எல்லாம் சிஸ்டத்தை தானே போகுது. அல்லா அதுக்குள்ள தண்டனைகளை அழிவு நாட்கள்ல மறைச்சுதான் வச்சுக்கிறார். உடனடியா முழுக்கான இல்ல இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க சொல்லியிருக்கிறார். செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்களுக்கு, அராத்துக்கு தண்டனைகளை உடனடியா முழுக்க அல்லா சொல்ற உலகமே இருக்காது, இந்த மண்ணுக்கு ஒரு மிருகமும் இருக்காது. அதனால கண்டிப்பான சகோதரர்களே, எங்களோட அடிப்படையே எங்களுடைய இஸ்லாத்துடைய அவ்வளவு விஷயங்களும் எதுல அடங்கி இருக்கிறதா, கண்ணுக்கு மறைவான விஷயங்களோட தான் சம்பந்தப்படும். கண்ணுக்கு மறைவான விஷயங்களோட தான் அதுலதான் அல்லாம காட்டுகிறாங்க இருக்கும். அந்த மூசாலிசால கூட்டம் சொன்ன மாதிரி அம்மா அம்மா இருந்தீங்களே, அண்ணா அண்ணா எல்லாம் செய்யலாம் இருந்தீங்களே, அந்த அம்மா எதை காட்டுகிறா, அது அம்மா நேரடி அம்மா எதை கண்ணு காட்டுகிற காட்டு யாராவது காட்டுகிறாங்களா? இல்லை, காட்டுகிறாரு. அப்ப கண்ணுக்கு காணாதது நம்பேருமா என்ற ஒரு கேள்வி அடுத்த கேள்வி கேட்டா கேள்வி. கண்ணுக்கு காணாதத, கண்ணால பார்க்காதத நம்பேருமா? நம்பேரும். அதுக்கு உதாரணம் மனிதன் உடலே அல்ல அழைச்சிருக்கிறார். உங்களே வந்து நீங்க பார்க்கலையா, உங்களே வந்து நீங்க சிந்திக்க இல்லையா, யோசிக்க இல்லையா? உடல் வெளி உறுப்புகள் அது கண்ணுக்கு மறைவாக உடல் உள்ள இருக்கக்கூடிய உடல். அந்த ரூபு தான் இந்த சக உறுப்புகளை இயக்கிக் கொள்ளும். நான் பேசுறேன், நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை பேச வைப்பது, உங்களை கேட்க வைப்பது அந்த ரூபு தான். அந்த ரூ இல்லை என்றால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அதனால மனிதன் உடனே கண்ணுக்கு விளங்காத மனிதன் நம்ப வேண்டும் என்பதற்காக மனிதன் உடனே அது உதாரணங்கள் அல்ல வச்சிருக்கிறார். அதனால் அந்த குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில, ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில, இந்த கலிமாவுடைய அடிப்படையில ஒருத்தம் வாழ்வதா இருந்தா வாழ்வதற்கு அவங்க என்ன தேவையா, மறைவான நம்பிக்கை தேவை. அல்லாஹ்ல ஆகிரத்துல நம்பிக்கை இருக்கும். அதனால்தான் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். இந்த குர்ஆன் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உலகத்தை இப்படி ஒரு புத்தகம், உலகத்தை எத்தனையோ புத்தகப்பட்டிருக்குது, எத்தனையோ அறிவாளிகளால, எவ்வளவோ பெரிய விளக்கத்தாளிகளால, பெரிய பெரிய செலவத்தாளிகளால எல்லா காலங்களையும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா யாரும் எப்படி எழுதுகிறது? அந்த புக்குடைய ஆரம்பத்திலே அதை வாசிக்க போலே இந்த புக்குல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல எந்த குறையும் இல்லை, எந்த தவறும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னவன் எவனும் இல்லை. அதான் இந்த குர்ஆனை அதற்கு ஐந்தாம் மூலமாக அல்லாஹ் நபிக்கே வேண்டி வைத்தானோ, எந்த குர்ஆன் லவ்ஹுல் மஹ்பூஸாக வைத்திருக்கிறானோ அந்த குர்ஆனுடைய விஷயத்துல இப்ப எங்களை கையில் இருக்கிற குர்ஆன்ல பிழைகள் ஏறும், அந்த தவறுகள் ஏறும், அந்த குழப்படி ஏறும், அச்சு பிழைகள் ஏறும். இதான் அல்லாஹ் சொல்றது. அது தாரிக்கிறதுதான் அந்த குர்ஆனுடைய விஷயத்துல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்க சந்தேகத்தோட குர்ஆனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாச்சு கிடைக்காது. சந்தேகத்தோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதன்படி அமல் செய்ய இயலாது. அதனால நீங்க ஆரம்பிக்கிறான், நீங்க பார்க்க போதே உறுதியோட நம்பிக்கையோட இதுல உள்ள விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் எந்த உறுதியோட நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா அது உங்களோட நேர்வழிக்கு, உங்களோட ஈடேற்றத்துக்கு, உங்களோட வெற்றிக்கு, உங்களோட கை பறக்கத்துக்கு எல்லாத்தையும் காரணம். முதலில் முத்தகீன் குர்ஆன் வழிகாட்டும் முத்தகீன்கள். முத்தகீன்கள் யார்?
முத்தகி என்றா நாங்கள் வெளி சூழத்தை வச்சு யாரையும் தக்குவாவுடையவர் என்று இந்த உறுப்புகளை வச்சு தக்குவாவுடையவர் என்று சொல்லி அது வெறுமனே இந்த உறுப்பை வச்சு சொல்ல கண்ணியமான சகோதரர் உள்ளத்தை காட்டி சொன்னாங்க, இருதயத்தை காட்டி சொன்னாங்க, நெஞ்சை காட்டி தக்குவா என்பது இங்கே காட்டினார். அதுக்காக வேண்டி யாரும் சொல்லிடக்கூடாது தக்குவா என்பது உள்ளத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டது. இப்படி எல்லாம் இந்த சுண்ணத்தான முறையினர் தேவையில்லை, தாடி தேவையில்லை, அல்லது சுண்ணத்தான ஆடைகள் தேவையில்லை, இதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை என்ற கருத்தை கூறுவது நபிமூலமாக என்னென்ன வழிமுறைகளை என்னென்ன விஷயங்களை அந்த எனக்கு காட்டி தந்தாரோ அவங்கள விட்ட அந்த பேசி சமரதும் எல்லாம் தப்புவாவுக்கு உட்பட்டிருந்தார், எல்லாம் தப்புவோட சம்மதப்பட்டிருந்தார். வெளிரங்கம் மட்டுமும் அல்ல, உள்ரங்கம் மட்டுமும் அல்ல, உள்ரங்கமும் வெளிரங்கமும் சேர்ந்திருந்தார். அதை யாரும் சொல்லிடாதே தப்புவா இருந்தது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, அதனால நாங்கள் சொல்ல தேவையில்லை, நாங்கள் நோக்கு பிடிக்க தேவையில்லை, நாங்கள் இப்படியெல்லாம் நடமாட தேவையில்லை, அது எங்கள் உள்ளமும் நானும் அல்லாவும் எங்க உள்ளமும் எங்க உள்ள எப்பே அல்லாவோட தான் எங்க கூட்டமும் இருக்கிறார்கள். அவங்களும் மனத்தளத்திலே மகிழத்திலே தான் இருக்கிறார்கள். சொல்ல தேவையில்லை, மாதம் செய்ய தேவையில்லை, யாகம் செய்ய தேவையில்லை, அதுவும் தவறு. அதனால தெளிவான விளங்கி சரியான முறையில விளங்கி நேரடியா விளங்கி விளங்கினவங்க மூலமாக விளங்கி முழுமையான தீர விளங்கிக்கொள்ளும், அகக்குறையான தீர விளங்கிக் கொண்டு நேரான சவால்களே கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல வேண்டாம். நாங்களும் வழிபெற்று மக்களை வெளிப்படுத்த கொள்ளலாம். எனவே அந்த தப்புவாவுடையவர்கள் என்றால் அவர்கள் மறைவான விஷயங்களை, கண்ணுக்கு விளங்காத விஷயங்களை நம்பினவங்க, கண்ணுக்கு விளங்காத நம்பக்கூடியவங்க, ஆகிரத்தை நம்பக்கூடியவங்க, ஆகிரமும் கண்ணுக்கு விளங்காது. ஆகிரத்தை இப்ப பார்க்க உலகத்தை ஆகிரத்தை பார்க்கிறார், ஆகிரத்தை பார்க்கிற கண்ணை போட்டு மௌத்தாவோடு அதுக்கு ஆகிரம் இருந்தார். ஒருவர் மௌத்தாவிட்டாரா என்று சொன்னார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்கள் சமுதாயத்திலேயும் பலர்கள் அவங்க நம்ம முஸ்லீம் வாப்பா முஸ்லீம் அதனால பிள்ளைக்கு இஸ்லாமிய பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையும் சேர்ந்து அந்த உமாவோட அவங்க மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த உமாவா ஈமான் இஸ்லாத்தை நல்ல ஒழுக்கங்களை இஸ்லாமிய பண்பாடுகளை சொல்லி கொடுத்திருந்தா அந்த புள்ள உண்மையான இஸ்லாமிய அமைப்புல வளரும். அந்த உமாவாக ஈமான் இஸ்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு பேசுற முஸ்லீம்களா இருந்தா அந்த பிள்ளைகளும் அதே அமைப்புல தான் வளரும். வேற முஸ்லீம் எண்ணிக்கையில சொல்லு எங்க நாட்டில் 25 இலட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எண்ணிக்கையில கவுண்டிங் சொல்லு. ஆனா இஸ்லாம் எத்தனை பேச வார்த்தை இருக்கிறதா அது ஒரு கேள்விக்குரியதான். அதனால வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறும் பெருநாள் கொண்டாடுறத வச்சு வெறும் சிறந்த சடங்குகளை சொல்றதுக்கு இல்லை. இஸ்லாமுடைய சில காரியங்களை சில விஷயங்களை மாத்திரம் செஞ்சு நாங்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேளாண் சகோதரர்களே, எவ்வளவு மாற்றமான வேலைகள், எவ்வளவு தவறான செயல்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயல்களை செய்து கொண்டே நாங்கள் பேசுற முஸ்லீம்களா இருந்த வேண்டாம். எங்களுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இவருக்கு அல்லாஹ் சொன்னதுனால இவர் சொல்ல போவார். அதே நிலைமையில மௌத்தாங்க. எப்படி வாழ்ந்தீங்கிறதாங்க, எப்படி மௌத்தாவீங்கிறதுதான் கேள்வி. முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிம் அல்லாத நிலைமையில வாழ்க்கையும் சில நேரம் முஸ்லிம் அல்லாத வாழ்ந்து கடைசி கட்டத்துல இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமா மௌத்தாவும். அதனால அல்லா என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டுக் கொண்டது, நீங்க மௌத்தாவும் முஸ்லிமா மௌத்தாவும். ولا تموتن إلا وأنتم مسلمون. நீங்க மௌத்தாவும் போல முஸ்லிமாவே நீங்க மௌத்தாவாங்க. முடிவு நல்ல அமையும். மேலான சகோதரர்களே, நல்ல முடிவு கிடைக்கிறது முயற்சி செய்யும்.
போட்ட பூஜையெல்லாம் போட்டுக்கொண்டே செய்தெல்லாம் பாவத்தை மனாத்தை சென்று கொண்டே அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் கிருபை செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான் என்று போனது இஸ்லாமிய போக்கு இல்லை. அதாவது பிராணத்தில் சொல்லக்கூடிய போல நல்ல முயற்சி செய்யணும், நல்ல அமல் செய்யணும், அல்லாஹ் பயண நடக்கணும், ஆகிறதுக்கு நல்ல தயாரிக்கணும். இந்த தயாரிப்புகளோட பயமும் வந்துடும். இந்த முடிவு என்னவாக போதோ எனக்கு நல்ல மூத்து கிடைக்கணுமே. எத்தனையோ பேர் நல்ல சௌரியாக்களாக வாழ்ந்து மாற்றமா மூத்தம் இருக்கிறார். அவருடைய சம்பவம் ஒரு ஆண்டு சொல்றார். وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا فَانسَلَخَ مِنْهَا فَأَتْبَعَهُ الشَّيْطَانُ فَكَانَ مِنَ الْغَاوِينَ. அல்லாஹ் நபி கிட்ட சொல்றார், அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுங்க மக்களுக்கு. ஓடி காட்டு. அவர் பெரிய மனிதர், பெரிய ஒரு சந்தாதியார். உஸ்தாத் துவா ஐயேனோ தேவா கபூல். ஐயேனி அல்லாஹ்வே கேட்ட உடனே கிடைக்கும். அப்படியா? உஸ்தாத் ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக பேசினார். அதனால அல்லாஹ் சொல்றார், அவருக்கு உதாரணம் அவர் முடிவு அவருக்கு உதாரணம் நாய போல முடிவு பயங்கரமான. அதனால நல்ல அமல் செஞ்சு கொண்டு பயன்படுத்த அவங்கள போல எங்களால் செய்யவே சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சமுதாயிகள் அவங்க சமாதான மொழியார்கள். ஆனா முடிவை பயன்பட முடியாது. இது அவங்க சொன்னாங்க. நான் என் காலத்துல 30 சகாபாக்கள் இருக்கிறேன், 30 பேரோட பழகிக்கிறேன். அதற்கு ஒவ்வொரு சகாபியும் அவங்க முனாபித்தனம் இருக்கிறதோடு பயன்பட முடியவில்லை. 30 சகாபாக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் சகாபாக்கள் அந்த அவர்களை உலகத்தில் அயாத்தமையிலே பொருந்தி கொண்டான்னு சொல்லிட்டார். ஆனா நான் ஒரு முனாபிக்கோ இந்த இருக்கிறோம் பயன்பட முடியவில்லை. இன்னைக்கு நாங்க கொஞ்சம் மேலோட்டமா சில அமல்களை செஞ்சு எங்களை விட்டு ஆளுநர் சொல்றோம். நாட்டம் பெரிய சகோதரி தேசியதை பார்த்து அல்லாதான் பண்ணிக்கிறோம். முடிவு நல்ல அமைப்பு மேலான சகோதரர்களே, சகாபாக்கள் முடிவை பயன்பட முடியாம இருந்தார். அதனால அந்த விஷயத்துல முதலாம் விஷயம் அல்லாஹ் உள்ளவன் அன்புள்ளவன் மன்னிக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில அவனுக்கு ஓணும். இந்த அதிகாரம் தவறு செய்தவன் மனிதனுடன் தவறு செய்யக்கூடிய பழக்கத்தை அந்த தன்மையை அல்லத்தை வச்சு நாங்களே உருவாக்கப்படுகிறது. மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக அல்லாதான் படித்தான். அதனால மனிதன் தவறு செய்வான், பாவம் செய்வான், குற்றம் செய்வான். அதெல்லாம் தெரியும். அந்த குற்றம் செய்யக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்குது. அதே போல அவன் மன்னிக்கக்கூடிய தன்மையும் உள்ளவராகிறான். அவன் என்ன சொல்றாருடா, ஒரேயாவது தவறு நடந்தா, ஒரு குற்றம் நடந்தா, ஒரு பாவம் நடந்தா, நீ மன்னிப்பு, நீ மன்னிப்பு கேளு. நீ பாவத்தை செஞ்சு கொண்டே அல்லா மன்னிமானே போவாம நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு. நானே மன்னிப்பு. நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்க தயார். அதுக்காக கூடாது. ஏன்னா மௌத்துக்கு டைம் தெரியாது, மௌத்துல நேரம் தெரியாது. அதனால்தான் தவறு ஒன்று நடந்தா, குற்றம் ஒன்று நடந்தா, ஹராம் ஒன்று நடந்துட்டா, ஏதோ மனிதனின் அடிப்படையில சில இமாண்ட விளையினத்தினால அப்படி ஒரு பாவத்தை நீங்க செஞ்சுட்டா உடனே சின்ன பாவம் எதிர்பார்த்தீங்க, பெரிய பாவம் சொல்றாங்க. வெளியே கஷ்டப்படுத்த இல்ல, இந்த இடத்துல போய் சௌபா செய்யணும், இப்படித்தான் செய்யணும், இப்படி வார்த்தைகள் எல்லாம் ஆகிடும். சௌபா என்ன சௌபா அண்ணாதாமா, சௌபா கைசேதப்பட்டது, அன்னவந்தப்பட்டது, உள்ளத்தால் கவலைப்பட்டது. நான் ஒரு பாவம் செஞ்சுட்டே, எதையாச்சும் ஹராம் நடந்துட்டே என்று உள்ளம் மருந்தி நான் இது போல செய்யக்கூடாது, இது போல இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு
ரெண்டு கண்ணீர் வரக்கூடிய அமைப்பு இருந்தா, ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிஞ்சிட்டா அவங்க அவ்வளவு போட்டு எல்லாம் வடிக்கிறாங்க. பாவத்துக்கு சௌபா செஞ்சவன் பாவமே செய்யாமல் போனாங்க. சிலவங்க அங்க வாழவே எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் அங்க வராது, அழுக வராது. அப்படியா உள்ளவர் உள்ளத்தான் அளவு அந்த மாதிரி அவர் கைத்திரைகள் அவருக்கு தெரிந்து கொள்ளப்படும். அதை கொண்டு வந்தாமல் சொல்றார். சகோதரர்களே, ரெண்டு ஈயுடைய பொதுடைய தலையளவு ரெண்டு சொட்டு கல்ல விழுந்தாலே அந்த விழுவதற்கு கல்ல கண் கலங்கி தயாரானாலே ஆகிறாங்க. அதனால அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் எல்லாம் அனுப்பவே விதமான நம்மதான் வரும். ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். சிறப்பான மாதங்கள் வேளாண் சகோதரர்கள், வெளியாவுடைய சகோதரர்கள் நிலைமைகள் எல்லாம் கண்ணுக்கு பிறந்தாங்க. வெறும் பயம் அல்ல, வெறும் அல்லா சொன்னான் எல்லாம் முறைக்கு நடக்கும் அல்ல, சிலதை நடத்தி காட்டுறாங்க. 45 seconds தானே துருக்கிக்கு நடந்தது என்ன? மந்திரியாக நடக்கலாம் நிமிடங்களுக்கு முன்னே ஒரு நிமிடமும் இந்த வேளாண் சகோதரர்களே, ஒரு நிமிடத்துக்குள்ள எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனையோ பார்ப்பதற்கு சொந்தக்காரர்கள் அவங்க கனவுடன் செய்ய மாட்டார். ஒரு நிமிஷம் என்ன விளையாடு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் அவங்க வேலையில் இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு பின்னால் சகலவை நடந்து தன் அவ்வளவு கட்டடங்கள், தன் அவ்வளவு சொத்து செல்வங்கள், தன் அவ்வளவு ஆவணங்கள், தன் அவ்வளவு மனைவி மக்களை திறந்து அவருக்கு மூத்து வரைகளை தனியாக்கினாலா நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு துவா செஞ்சோம், செஞ்சு கொண்டும் இருக்கிறோம். பயப்படுவோம் இவரை பார்த்தாவது இல்லை பயப்படுவதில்லை. இந்த கைட் காப்பு போற சமுதாயம் இருக்கு, இன்னும் கட்டினோக்கு போற சமுதாயங்கள் இருக்கு. கையில கொஞ்சம் தண்ணி புழங்க போல அல்லாத பயம் இல்லைன்னா அவங்க இந்த தண்ணியை மாசமாக செலவு. நான் நினைக்கிறேன் அதனாலே அறிஞரும் அல்லா சஹாபாக்களுக்கு ஆரம்பத்திலே வசதி வாய்ப்பு கொடுக்காம ஆரம்பத்துல நல்லா உறுத்தி பிரகட்டி கஷ்டங்கள், சிரமங்கள், தியாகங்கள், பகி பட்டணி அப்படியே தான் இந்த காலத்தில் கல்வி. அதுக்கு பின்னால் அல்லா இருந்தாலும் உள்ளங்கள் பக்குவமாக இருந்துச்சு, பண்பட்டு இருந்ததுன்னா வசதி வாய்ப்புகள் வந்து பயப்படும். எங்க பாவத்தால்தான் எல்லாருமே வசதியை தாரானோ என்று பயன்படுத்தியவங்க அப்படின்னா உமரத்தினுடைய ஆட்சி காலத்துல எத்தனையோ நாடுகள் கைப்பற்றப்பட்டது. பாரசீகத்துடைய பெரிய அந்த காலத்துல பெரிய வல்லரசுகள், பெரிய வசதி வாய்ப்புகள், அவங்களோட ஆட்சிகள் எல்லாம் கவுந்தி அவங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாம் மதீனாவுக்கு வர ஆரம்பிச்சு. அவங்க அவ்வளவு சொத்து செல்வங்கள் தங்கம் வெள்ளி மாணிக்கெல்லாம் உமருடைய எல்லாம் அதுதான் சொன்னாங்க. இப்படி வாழ்றது நனவுக்கு இல்லை, இப்படி வாழ்றது நனவுக்கு இல்லை. சில சகாபாக்கள் சொன்னாங்க, நாங்க செஞ்ச பட்ட கஷ்டங்கள், செஞ்ச அமல்கள், தியாகங்களுக்கு பதிலாக எல்லாத்தையும் நல்லா கூடியே கண்டு விழுவானோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நல்லா கொடுத்தார், அன்பை கொடுத்தார். உலகத்திலே வாழ்வதை திறந்துட்டார், நல்லா பாடுகிறார். ஆனா அவன் உள்ளம் பண்பட்டு இருந்ததுனால, உள்ளம் பக்குவமாக இருந்ததுனால துணியாத விஷயத்தை நம்ம நிதானமா நடந்துட்டார். ஆட்சியை கொடுத்தான், அதிகாரங்களை கொடுத்தான், மனைவிகளை கொடுத்தான், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். ஆனா ஒன்றே மாற்றமா பாவிக்க, ஒன்றே அராத்திரி வாழ்க்கையில, ஒன்றே மனத்துக்கு மாற்றமான வேலைகளுக்கு தேவைக்கையில அவ்வளவையும் அல்லா விரும்புகிற வழியிலே சிறப்பிச்சார். அதனால் அந்த சகோதரர்களே, அல்லா அல்லும் பார்ப்பான், இவர் எப்படி நடக்கிறார். சில நேரம் தண்டனை எதிர்த்தும் பார்ப்பான், இப்ப எப்படி நடக்கிறார். இந்த ரெண்டும் சோதனை, கல்வதும் சோதனை, தடுப்பதும் சோதனை. நலவை கொண்டும் பெருந்தியை கொண்டும் சோதிப்போம், அது ஒரு சோதனையுடைய அடிப்படையில் அந்த ரெண்டு வந்திருக்காங்க. அதனால முபாரக்கான மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஷாபானுடைய மாதம் இதுவும் சிறப்பான மாதம். கண்ணியமான நபி இந்த மாதத்தை அதிகமாக நோக்கு இருக்கிறாங்க.
குறிப்பாக பொதுவாக நோம்பு வளமையா பிடிக்கிறவங்க அவங்க பிடிச்சு கொள்வாங்க. 13, 14, 15 ஒவ்வொரு மாதமும் நோம்பு பிடிக்கிறது சுண்ணத்து. அந்த 13, 14, 15 என்பது திங்கள், செவ்வாய், புதன் வரும். 22வது நாள் தேதி அவருக்கு புறப்பாக கண்டா 23 நோம்பாக இருக்கும். இல்லைன்னா அடுத்த நாள் நோம்பாக இருக்கும். அதனால தெரியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பயே தெரியாகும், இப்பயே தயாரிக்கிறது. நாம எல்லாம் தயாரிக்கிறது தேவையான சாமான்களை வாங்கணும், அவங்க புறவைகளை வாங்கணும், சாமான்களை வாங்கணும், இதுக்குத்தானே தயாரிக்கிறோம். இந்த தயாரிப்புல தான் கூட கவனம் இருக்கிறோம். அது ஒரு சமயத்துல. ஆனா அதை விட முக்கியமாக நான் இந்த ரமலான நான் நல்ல முறையில கழிக்கணும். மூணு ரமலான்ல சரியா சொல்ல கிடைக்கல, சரியா இமாஞ்ச மாத்தோட சொல்ல கிடைக்கல, முன்பின் சுண்ணத்துகள் சொல்ல கிடைக்கல, தராவி சரியா சொல்ல கிடைக்கல, அர்த்தத்தை சரியா சொல்ல கிடைக்கல, நிறைய எனக்கு விக்கிரங்கள் செய்ய கை கிடைக்கல. குரான் இறங்கிற மாற்றம், அந்த மாற்றத்தை சரியா குரான் உண்டையாவது ஒரு 30 ரூபாய் ஒரு நூற்றுக்கு கிடைக்கல. 30 நாள் ஒரே நாள் 30 ரூபாய் 2 தடவை இந்த கீழா 30 கிலோ 2 தடவை ஒரு நாள் அதை எப்படி அவங்களோட இருந்து பார்த்தா விளங்க எப்படி ஒரு நாளைக்கு ஒரு நாள் சர்வசாதாரணமா இருக்கிறார். மதல் சாப்பிட பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆபிசாவுடைய குரான கைமாற்றா கதக்கினா அவர் முழு குரானையும் சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணினா இரவு வரைக்கும் முழுமையாக சாப்பிட கையில போய் சாப்பிடுவார், சொல்லுவ கையில சொல்லுவார், ஒரு குரானை போயிருக்கிறார். அப்படித்தான் அவர் தான் அந்த சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. கண்ணியமான சகோதரர் நேற்று இல்லை. அதனால வீட்டவங்க என்னோட காலத்தையும் செஞ்சு கொடுத்தா இருக்கிறார். நாங்க சும்மா சாப்பிடும்போது கையில் ஆகினால சரியா பிடிச்சி அப்படி இப்படி நாங்க சொல்லிடுவோம். எங்களைய போல வேலை வெட்டி உள்ளவங்க, எங்களைய போல பொறுப்புகள் இருக்கிறவங்க, உள்ளவங்க சொல்லி ஞாபகத்தை ஈடுபட்டு கொண்டு ஒரு நாளைக்கு 2 சுற்று 5 சுற்று 10 சுற்று வரக்கூடிய செலவழிக்கிறார். அதனால பெருசா இல்லாட்டி சின்ன அளவாக செய்யணும் நான் சொல்றேன். அதோட உருவாக்கான மாதம் நல்ல செலவழிக்கக்கூடிய மாதம். எத்தனையோ பேர் தள்ளி பேங்க்ல இருக்கு, அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு இருக்கு. சரியா கொடுத்து இல்லையா கணக்க பார்த்து நான் சத்தியமா சொல்றேன், இந்த விஷயம் என்று சொல்றேன், அல்லாஹ் சொல்ற வார்த்தைகளை வெற்றி சொல்றேன். ஏதோ அமைப்புள்ள சொத்துக்கள் இது அல்லாஹ் சொல்றோம். புராணத்தை நீங்க சொல்லிருக்கோம், சரி சொல்லிருக்க, எல்லாம் சொல்லிருக்க கைது லட்சணம் பண்ணேன். யார் அவருடைய பிரகாச, அவருடைய சொத்து செல்வங்கள் என்கிற பிரகாச, வியாபாரங்கள் என்கிற பிரகாச நிறைய கொடுத்துருவாங்க. அந்த அவருடைய சொத்து செல்வங்கள் அவருக்கு வகைகிற எல்லா சோதனைகளும் கெடுதிகளும் அந்த பிரகாசோடே போய்விட்டதே இருக்கிறார். சில நேரம் நோயாளை மறைவு சோதனை, இவங்க அவ்வளவு சொத்துக்களும் நோய்க்கே செலவழிச்சு இல்லாம போனவங்க அல்லா இப்படித்தான் சோதிக்கணும் இல்லை, எப்படி சோதிக்கணும் தெரியாது. அதனால அதை விட நல்லதானே சந்தோஷமா நான் அல்லாத கட்டளை நிறைவேற்றுவேன் என்ற விருப்பத்தோட எங்களோட சொத்துக்கள் இருக்கிற சரியா பார்த்து கொடுத்துக்க வேண்டாம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய சிறந்தவரை எங்களை பாதுகாத்துள்ள வழி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அடுத்த முக்கியமான விஷயம் வேளாண்மையில சகோதரர்கள் முஸ்லீம்கள் இவங்கள சிலர்கள் செய்யக்கூடிய தவறுகளால்தான் நிறைய முஸ்லீம்களுக்கு சொல்லணும். எங்களை எத்தனையோ பேர் வாலிபர்களை மலர்கள், கல்யாணம் முச்சவர்களை மலர்கள் அந்நியவங்களை விரும்புகிறாங்க. விரும்பி அவங்களோட தொடர்பு வச்சு வெளியில கையை கழுவிட்டாங்க. இதால பெரிய பாதிப்பு சமுதாயத்தில் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முஸ்லீம்களுக்கு நான் சொல்றேன், அவங்களும் நிச்சயம் அதான் பயந்து நடக்கணும். எங்களை பொங்கலுக்குள்ளே கொஞ்சம் பயந்து நடந்து கொண்டாலும் மற்ற சகோதரர்கள் அந்நிய சகோதரர்களுக்கு பொதுவான அமைப்புல அவங்களுக்கு அப்படி ஒரு யோசனை இல்லை. எல்லாருடைய பலவேலும் எல்லாருடைய எல்லா வேலையும் செய்யலும் அது மனுஷன் தானே, அது வாலிப வயசு அப்படித்தானே அவங்க வந்துருவாங்க. அவரான வேலைக்கு அவங்க வரும். இவர் அவங்களோட பதவி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையோட இந்த முஸ்லீமோட பதவி இவரை கல்யாணம் முடிப்பாரு
எதிர்பார்த்து அவங்க இருந்து கடைசியா இவர் கைய கலங்கினா அவங்க அந்த மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய நாட்டுல ஒரு போக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவங்க முஸ்லிமோட இருந்தாங்க. அவங்களுக்கு முஸ்லிமா கண்டுக்க மாட்டேன். முஸ்லிம் ஒரு விஷயம் வந்தா அவங்கள முடிவுமாக இப்படி நிறைய நடந்து கொண்டிருக்கு. இந்த கையில் எங்களுக்கு விளக்கம் இல்லை. நிறைய அநியாயங்கள் நடக்குது. எங்களோட கேட்டு சென்று கொண்டிருக்கிறோம். நாங்க ஒவ்வொரு முஸ்லிமும் யோசிக்கணும். என்னையால இஸ்லாமுக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது. என்னையால முஸ்லிம்களுக்கு இந்த நேரடியான முஸ்லிம்களுக்கு தவறு அநியாயம் செய்வது என்னையா நான் ஒரு தவறான வேலையை செஞ்சு அவரால அவர் முஸ்லிம் அல்லாதவருக்கு என்னையாவது தவறு நடந்து அவரால் முஸ்லிம்களுக்கு கெடுத்து எல்லா கவனத்தில் வச்சு நடக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமையாளர்களே. இன்னும் பெரிய பெரிய அந்தஸ்துகள் இருக்கிறவங்கள, பெரிய பெரிய உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவங்கள பெண்களோட எங்களை பலர்கள் தவறாக நடந்து அதாவது அந்த மனிதனுக்கு இஸ்லாத்தின் முஸ்லிம்களில் இருக்கும். அதாவது அவர்களுக்கு எதிர்க்கிற டிசிஷன் முஸ்லிம்களுக்கு எதிராக பயங்கரமான மனிதர்கள் இருக்கிறார். இது நான் ஆதாரங்களோடு சொல்றேன். அதை எப்படி எங்கே கேட்டா அடிப்பட்ட முறையில் சொல்றேன். அதனால இதை எல்லோரையும் பாதுகாக்கணும். நாங்களும் தீன்படி நடக்கணும். மக்களும் இதாயத்துக்கு நாங்கள் நீங்கள் காரணமாக அமையணும். எதையாவது இஸ்லாத்துக்கு எந்த ஒரு அநியாயமும் நடந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நாட்டில 2 கோடிக்கு மேல மக்கள் களிமா இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மக்களுடைய இதாயத்துக்காக நாங்கள் யோசிக்கணும். அவங்களோட இதாயத்துக்கு அல்லாஹ்விடம் துஆ கேட்கணும். நாங்கள் இந்த 2 கோடி மக்களை வச்சு நல்லா தின்று குடிச்சு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த 20-25 லட்சம் முஸ்லிம்கள் 2 கோடியை வச்சு சம்பாதிக்கிறோம். நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இவங்களுக்காக எந்த முயற்சிகளாக குறைஞ்ச கையெழுத்து உணவாக கேட்கிறோமா? யாரா இந்த மக்களுக்கு எல்லாம் இதாயப்படுது அதே அவசியமா? அதுவும் எங்களை சிந்தனையில் இல்லை. நான் நினைக்கிறேன், நான் அடிக்கடி சொல்ற கருத்து அதால நிறைய சோதனைகள் வந்து கொண்டு விளங்குது இல்லை. அதுதான் பிரச்சனை. விலகி கொண்டே சோதனை வந்து கொண்டே தான் இருக்கு. அதனால் அல்லா எல்லோரையும் பாதுகாப்பானாக. எங்களால் நடந்த எல்லா குறைகளை யாரா நீ மன்னித்து கொள்வாயாக. யாரா நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் தெரிந்து கொள்வாயாக. இந்த வரக்கூடிய சிறப்பான மாதங்களை வச்சு யாரா எங்களுக்கு யார் எங்கள் உள்ளத்தை எதிராக்குவாயா, எங்களோட பண்புகளை வெளிச்சமாக்குவாயா. நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயா. யாரா எங்கள் அனைவருடைய இஸ்லாத்தின் குறைகளை தெரியப்படுத்துவாயா. கஷ்டவாதிகளுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயா. யாரா தேவைகளுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி வைப்பாயா. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை